ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட சேமிப்பினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு 4 பாயிண்ட்ல சும்மா நச்சுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விவசாயி விதையை விதைக்கிறதுக்காக ஒரு கடையிலிருந்து வாங்குறாரு. ஸோ ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எங்களுடைய ஃபேமிலியோடைய ஒரு ஸ்டோரியாகவே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நாங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஆடி மாசமும், தை மாசமும் வெற்றிலை கொடிக்கால்ல விதை விதைக்கிறதுக்காக முதல்ல அகத்தி விதைகள பயிரிடுவோம். அது குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 4 அடி, 5 அடி அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வெற்றிலைய அதனுடைய வேர் பகுதியில நட்டு, அத பயிர் செய்ய ஆரம்பிப்போம். இதுல ஊடு பயிர்களா கத்திரிக்காய், பச்சை மிளகாய், மரவள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழை மரம், முருங்கைக்கீரை இந்த மாரி நெறைய ஊடு பயிர்கள் நாங்க அதுல பயிரிடுவோம். இப்போ இந்த ஆடி மாசத்துல விதைய விதைக்கிற பொழுது நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கான நிலப்பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். இது ஒரு கூட்டு பண்ணையம் தான். அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்த ரென்ட்டுக்கு அதாவது குத்தகைக்கு எடுத்து, அத அவங்க ஷேர் பண்ணி விவசாயம் செய்யறது தான். இப்போ அதுல நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 1 புள்ளிக்காடு, 1/2 புள்ளிக்காடு அந்த மாரி நாங்க சொல்லுவோம். இப்ப நாங்க 1 புள்ளிக்காடு நாங்க போடுறோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான விதைகள் நாங்க வாங்கிட்டு வருவோம். இந்த விதைகள் எல்லாமே எண்ணிக்கை கிடையாது. நாங்க அப்படியே கை கணிசமா அப்படியே ஒரு குழிகள் ந ஒரு கையில குழி பறிச்சு, ஒரு கையில விதைய போட்டு அப்படியே மூடிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு. அது எதுக்குமே இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும், இவ்வளோ ஆழம் இருக்கணுங்கிறதெல்லாம் இருக்காது. இந்த விதைகள் எல்லாமே நாங்க போட்டுட்டு போனது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போட்டு தண்ணி பாய்ச்சி எல்லாம் விட்டதும், ஒரு குறிப்பிட்ட அந்த விதைய வாங்கிட்டு வந்ததுமே, ஒரு குறிப்பிட்ட விதைகள நாங்க தனியா எடுத்து வச்சுப்போம். இப்ப 2 படி வாங்கிட்டு வந்திருக்கோம்னா, 1/2 படி விதைய நாங்க தனியா எடுத்து வச்சுட்டு, 1 1/2 படி விதைகள மட்டுமே அந்த நிலத்தில விதைப்போம். இந்த 1/2 படி நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி வளருது இல்லையா? ஒரு 2, 3 நாட்கள்ல முளையிட்டு மேல வந்துரும். மேல தண்ணியெல்லாம் பாய்ச்சி மேல வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குழியில ஒரு 10 விதை போட்டிருக்கோம் அப்படின்னுன்னா, அந்த 10 விதைகள்ல ஏதாவது ஒரு 5, 6 இப்படி தான் முளைச்சிருக்கும். ஒரு 4, 3 செத்துருக்கும். விதை விதை விளைச்சல் அந்த அளவுக்கு தந்திருக்காது. இப்ப இடையில பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு லென்த்துக்கு ஒரு 10 அடி தூரத்துக்கு எந்த விதைகளுமே முளைச்சிருக்காது. இந்த லேட்டா முளைக்கிறது இருக்கு, இதுவும் இருக்கு. இப்ப அந்த குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 10, 20 நாள் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ம் அப்ப அந்த கேப்ல இருக்கக்கூடிய விதைகள எல்லாத்தையுமே நிரப்புறதுக்காக இந்த பாடுவாசி போடுறது அப்டின்னு சொல்லுவோம். அந்த விதைகள அந்த அரைப்படி நாங்க எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அத திரும்பவும் அந்த கேப் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் போடுவோம். இப்போ இதுக்கும் ஒரு 10, 20 நாள் வித்தியாசம் வரும். ஆனா, கரெக்ட்டா முளைச்சு அடுத்ததுக்கு வந்துரும். அந்த பாடுவாசி விதைகள் எதுக்காக சேமிக்கப்பட்டிருக்குன்னா, எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். எப்படியும் நம்ம விதை போடும் பொழுது கொஞ்சம் முளைக்காது, இல்ல இறந்து போயிரும். இல்ல அப்படின்னுனா அந்த விதைகள் மட்டு போயிருக்கும். அதனால விளைச்சல் தராதுங்கிறது நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால, அதிகப்படியா வாங்கி அதில ஒரு பகுதிய நாங்கள் சேமித்து வச்சிருப்போம். இப்போ ஒரு வேள இது எல்லா வருஷமும் நடக்குமான்னா இல்ல. ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறுபடும். சில இடங்கள்ல நல்ல விளைச்சல் தரக்கூடிய விதைகள் எங்களுக்கு கிடைக்கும். அந்த விதை எப்படி இருக்கும்னு நம்ம அதிகமா சொல்ல முடியாது இல்லையா? அதனால ஒருவேளை அது கெட்டு போயிருச்சு, இல்ல அதில விளைச்சல் தரலைன்னா போடுறதுக்காக வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் ஆரம்பத்தில புதுசா விவசாயத்துக்குள்ளாக வர்றவங்களுக்கு இது என்ன தெரியாதுன்னா தெரியாது. மோஸ்ட்லி இப்ப இவ்வளோ ஏக்கரா, இவ்வளோ விதைகளா, இவ்வளோ தூவிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூவிட்டு எல்லாத்தையும் தூவிட்டோம் அப்படின்னா, அந்த பாடுவாசிங்கிற இடத்துல நம்ம அந்த விதைகள விதைக்க முடியாது, போட முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த மரம் வளரல அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம முக்கிய பயிரான வெற்றிலை நடவு செய்யறதுக்கு முடியாது. ஸோ இந்த மாதிரி சேமிப்பு அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலயுமே இருக்கு. முக்கியமா விவசாயத்துல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப கோயில்கள்ல எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கலசங்கள்ல விதைகள் சேமித்து வைக்கக்கூடிய காரணங்களும், வெள்ளங்களும், இயற்கை பேரிடரும் வரும்பொழுது, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா மக்களுக்கு உணவு தானியங்கள் விதைக்காக எடுத்து பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான். ஒவ்வொரு விதையினுடைய ஆயுட்காலமுமே பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கும். நெல்லு, வரகு, திணை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வருஷத்துக்கு வருது அப்படிங்கிறதுனால தான், மேல அந்த மாதிரியான தானிய வகைகள களஞ்சியங்கள்லயும் 2வது கலசங்கள்லயும் சேமிச்சு வச்சாங்க. விதை சேமிப்புக்குன்னு தனியா ஒரு களங்களும் உண்டு.
ஸோ இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில, விவசாயத்தில எல்லாத்துலயுமே இந்த சேமிப்பு அப்படிங்கிறது கலந்திருக்கு. இது ஒவ்வொரு விதமான பலன்களையும் நம்மளுக்கு தரக்கூடியது தான். இந்த சேமிப்பு எங்கேயெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட் தருது அப்படிங்கிறத ஒரு 4 பாயிண்ட்ல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகள். இந்த எதிர்பாராத செலவுகள சமாளிக்கிறதுக்கு நம்மளுடைய சேமிப்பு நிச்சயமா கை கொடுக்கும். எங்களுக்கு வந்துட்டு அம்மாக்கு வந்துட்டு ஐ ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருந்ததுனால நம்மளுக்கு கரெக்ட்டா இருந்தது. செகண்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 2, 3 ஆப்ரேஷன் வந்து வந்துருச்சு. ஒரே கண்ல வந்து வந்திருந்தது. ஸோ அந்த சமயத்திலயும் நம்மளுடைய டெலிவரியும் நம்மளுக்கு கரெக்ட்டா பாப்பா வந்து பொறந்ததுனாலயும், எங்களுக்கு எந்த இடத்துலயுமே பணம் அப்படிங்கிறது இவ்ளோ தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியல. எங்கேயுமே போய் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் இல்ல. அப்ப எங்களுக்கு கை கொடுத்தது எங்களுடைய சேமிப்பு. அதாவது சேலரியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய சேமிச்சு வச்சிருந்ததும், இன்னொரு இடத்துலருந்து வந்த பணமும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. 2வது ஒரு விஷயம், உங்களுடைய ஃபினான்சியல் கோல அச்சீவ் பண்றதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இலக்குகள் இருக்கும். நெறைய பீப்பிள்க்கு இருக்கக்கூடியது என்ன? சொந்தமா நம்மளுக்குன்னு ஒரு குட்டியா ஒரு வீடு. அது வந்து குடிசையோ, மண் வீடோ, ஓட்டு வீடோ எதா ஒண்ணு. ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, காலையில எந்திரிச்சா ஹேப்பியா எந்திரிக்கிற மாரி நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணுங்கிறது நிறைய பேருடைய கனவுகளா இருக்கு. அதே மாதிரி நான் வந்து என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு நெறையா வந்து ஜுவல்ஸ் சேர்த்தி வைக்கணும். அது வந்து ஒரு சேமிப்பா வந்து இருக்கணும். இன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து கோல்டு சேர்த்துறதுக்கான காரணமே, அத வந்து அணிகலன்களா அணிஞ்சுட்டு ஆடம்பரம் பண்ணணுங்கிறத விட, எதிர்கால தேவைக்கு ஒரு நல்ல முதலீடாவும், தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்குங்கிறதுக்காகவும் தான் நெறைய பேர் சேர்த்துறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஃபினான்சியல் கோல அச்சீவ் பண்றதுக்கு ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய சேமிப்பு பலன் தரும். நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடியது தான் இந்த சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு இருக்கோம், இன்னைக்கு இப்படி இருக்கோம், நம்ம வாழ்ந்துருவோம். பட் நம்மளுக்கு ஃப்யூச்சர் போக போக எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா? அப்போ ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு அது சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா எதிர்பாராத செலவுகள கொண்டு வரக்கூடிய விஷயமா இருக்கட்டும், 2க்குமே அந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குவாரண்டைன். குவாரண்டைன்ல நெறைய பேருக்கு யாரெல்லாம் நல்லா சேமிச்சு வச்சிருந்தாங்களோ, அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருந்தது அந்த லைஃப். அ ஒரு அந்த லாக்டவுன் போட்ட பீரியட்ல வேலைகள் இல்லாதப்பலாம் வந்துட்டு சர்வைவல் பண்றதுக்கு அவங்கனால கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அந்த சேமிப்புங்கிறது இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்‌க்கு வந்து ஒரு சின்ன சின்ன பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயத்துல இந்த சேமிப்பு ரொம்பவே முக்கியமா இருக்கு. நம்மளுடைய ரிட்டயர்மென்ட்டுக்கு அப்புறமா ஒரு இன்கம் சோர்ஸ வந்து கிரியேட் பண்றதுக்கும் இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க ஏதாவது ஒரு ஸ்கீம்ல கொண்டு போய் ஒரு ரிட்டயர்மென்ட்டுக்காக அதாவது இப்போ இல்லாம உங்களுடைய ரிட்டயர்மென்ட் பீரியட் ஒரு 50 வருஷம், 60 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க யாருடைய இதையும் எதிர்பார்க்காம ஒரு இன்கம் சோர்ஸ கிரியேட் பண்ணி வச்சு, அதிலிருந்து வரக்கூடிய இன்கம்ல இருந்து நீங்க இண்டிபெண்டன்ட்டா வாழ்றதுக்கு வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 4 விதமான பலன்களுமே சேமிப்பு நம்மளுக்கு குடுக்கக்கூடிய மேஜரான ஒரு விஷயம் அப்டின்னே சொல்லலாம். நான் மேலேயே சொன்ன கதை மாதிரி தான். ஒரு விவசாயத்தில ஒரு விதை அப்படிங்கிறத நம்ம விதைக்கிறோம். அந்த விதை எப்படி நம்மளுக்கு பலன் குடுக்கும்னு தெரியாது. சில விதைகள் என்ன செய்யும் அப்டின்னா, நெறைய பலன்கள் குடுக்கும். நல்லா காய் காய்க்கும், பூ பூக்கும், கனிகள் கொடுக்கும். சில விதைகள் மண்லயே மட்டு போயிரும். சில விதைகள் என்ன செய்யும்னா, கொஞ்சம் முளைச்சிருக்கும். அதுக்கப்புறம் முளைக்காம போயிரும். இந்த மாரி ஒவ்வொரு இதுவுமே இருக்கு. ஸோ சேமிப்புலயும் நெறைய பலன்கள் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ சேமிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நம்ம ஆல்ரெடி விதைச்ச விதைகள்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு பலன் குடுக்கல அப்படின்னா, நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய இக்கட்டான ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.